ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் மெயினாக சப்பாத்திக்கும் அதுக்கப்புறம் இட்லி, தோசை, ஆப்பம், ஒயிட் ரைஸ் இப்படி எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனோட ஒரு சைடிஷ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 8 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மசாலாவை தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்டவ் பண்ணி கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி லீஃப் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மசாலா கொதி வந்துருச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 200 கிராம் காளான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நல்லா திக்கானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்து பரிமாறுங்க. செட்டிநாடு ஸ்டைலில் காளான் மசாலா ரெடி.